இது சென்னைக்குள்ளே மூச்சு வாங்குதுங்க. சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா நீங்கள் யோசிப்பீங்க. இது ஒரு காளி கோவில் தான். நாங்கள் கீழே இங்கே பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது, அத்தி ஈஸ்வரர்னு. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இது வழி மாதிரி போச்சு. நான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்கல. சரிங்க, நல்லா இருக்கே. நிறைய பேர் சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமான்னு கேட்பீங்க. அதுக்காக சரி எடுத்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த டைம் வேறு நல்ல மழை டைம் தான், நல்ல கிளைமேட், நல்லா சூப்பராக இருந்தது. சரி, அதுக்காக தான் எடுத்தோம். கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நடக்கவே முடியல. ஏன்னா நாங்கள் எடுத்தது நான் பாதியிலேருந்து தான் எடுத்தேன். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துருக்கணும். எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு சரி அப்படின்ட்டு. இங்கே ஒரு சின்ன நாகதெய்வம் மாதிரி இருக்காங்க, சின்ன கோவில். நிறைய பட்டர்ஃப்ளை. மழை பெய்யவே கொஞ்சம் பயமாகவே இருக்குது இந்த இடத்துல நடக்கிறதுக்கே. எப்படி இருக்கு பாருங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்க கோவில். நாங்கள் வந்த டைம் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு தான் வந்தோம். டைம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். நம்மளோட சென்னையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா நல்லா இருக்குது இடம் பார்க்க. நமக்கு வந்து ஒரு மலை மேலே ஏறணும், அந்த மாதிரி கோவில் வேணும். சென்னையிலே கொஞ்சம் ஹீல்ஸ் மாதிரி இருந்தால் இருக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி கோவில் தான் இது. நான் பேசும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு மூச்சு வாங்குறதுனால அது படிக்கட்டு ஏறுது, அது மாதிரி இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குரோம்பேட்டையில் பச்சைமலை ஈஸ்வரன் கோவில் பக்கத்துலேயே காளி கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது. 3 கோவிலுமே பக்கத்தில் போகிற மாதிரி தான் மலை மேலே இருக்குது. இங்கே லொக்கேஷன் குரோம்பேட்டை பச்சைமலை முருகன் கோவில் ஈஸ்வரன் கோவில் போட்டாலே வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.